ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வெல்வம் தமிழா டிஎன்பிஎஸ்சி. இன்றைக்கி நம்ம பாலிட்டியில் 4வது டைட்டில் பார்ப்போம். உள்ளாட்சி அமைப்புகள், பஞ்சாயத்து ராஜ், கூட்டாட்சியின் அடிப்படை தன்மைகள், மத்திய மாநில உறவுகள், தேர்தல், இந்திய நீதியமைப்பு, சட்டத்தின் ஆட்சி. இந்த டாபிக்ஸ்லேருந்து கொஸ்டின்ஸ் பார்ப்போம். ஃபஸ்ட் கொஸ்டின், இந்தியாவின் மிக பழமையான உள்ளாட்சி அமைப்பு எது? ஆப்ஷன் ஏ வாலாஜாபேட்டை, ஆப்ஷன் பி காஞ்சிபுரம், ஆப்ஷன் சி சென்னை, ஆப்ஷன் டி விழுப்புரம். இதுக்கான சரியான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி சென்னை தான் இந்தியாவின் மிக பழமையான உள்ளாட்சி அமைப்பு. பழமையான நகராட்சி அப்படின்னம்னா தான் வாலாஜாபேட்டை. அடுத்தது 2வது கொஸ்டின், தேசிய ஊராட்சி தினம் எப்போது கொண்டாடப்படுகிறது? ஆப்ஷன் ஏ ஏப்ரல் 24, ஆப்ஷன் பி ஜனவரி 24, ஆப்ஷன் சி ஜனவரி 25, ஆப்ஷன் டி மார்ச் 23. இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ ஏப்ரல் 24. புக்கில் இருக்க தினங்களை நல்லா படிச்சுக்கோங்க. 2024 நடந்த குரூப் 4 பார்த்தீங்கன்னா 4 கொஸ்டின் தினங்கள் ரிலேட்டடாக கேட்டிருந்தாங்க. அது 4மே ஸ்கூல் புக்ஸில் இருந்து தான் கேட்டிருந்தாங்க. ஸோ அதனால் படிச்சுக்கிங்க. அடுத்தது 3வது கொஸ்டின், இந்திய தேர்தல் முறை எந்த நாட்டு தேர்தல் முறையை பின்பற்றி ஏற்றுக்கொள்ளப்பட்டது? ஆப்ஷன் ஏ அமெரிக்கா, ஆப்ஷன் பி அயர்லாந்து, ஆப்ஷன் சி ஜெர்மனி, ஆப்ஷன் டி இங்கிலாந்து. இதுக்கான சரியான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி இங்கிலாந்து. இந்திய தேர்தல் பார்த்திங்கன்னா இங்கிலாந்து நாட்டோட தேர்தல் முறையை பின்பற்றி எடுத்து வச்சுருப்பாங்க. அடுத்தது 4வது கொஸ்டின், கூற்று 1, 2014 நடைபெற்ற பொதுத் தேர்தலில் முதல் முறையாக நோட்டா அறிமுகப்படுத்தப்பட்டது. கூற்று 2, உலகில் நோட்டாவை அறிமுகப்படுத்திய 14வது நாடு இந்தியாவாகும். ஆப்ஷன் ஏ 1 மட்டும் சரி, ஆப்ஷன் பி 2 மட்டும் சரி, ஆப்ஷன் சி 2ம் சரி, ஆப்ஷன் டி 2ம் தவறு. இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி 2 கூற்றுமே சரி. 2014 தான் ஃபஸ்ட்டு எலெக்ஷனில் இந்தியாவில் பயன்படுத்தியிருப்பாங்க. உலகில் நோட்டாவை அறிமுகப்படுத்திய 14வது நாடுன்னு பார்த்திங்கன்னா இந்தியா தான். அடுத்தது 5வது கொஸ்டின், ஒரு கட்சி முறை கொண்ட நாடுகளில் பொருந்தாததை தேர்ந்தெடுக்க. ஆப்ஷன் ஏ சீனா, ஆப்ஷன் பி இலங்கை, ஆப்ஷன் சி முன்னாள் சோவியத் யூனியன் அதாவது ரஷ்யா, ஆப்ஷன் டி கியூபா. இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி இலங்கை. இது பல கட்சி முறை கொண்டது. இலங்கை பார்த்தீங்கன்னா மற்ற எல்லாம் ஒரு கட்சி முறை கொண்டது. அடுத்தது 6வது கொஸ்டின், 2024 படி அங்கீகரிக்கப்பட்டுள்ள தேசிய கட்சிகளின் எண்ணிக்கை எத்தனை? ஆப்ஷன் ஏ 8, ஆப்ஷன் பி 7, ஆப்ஷன் சி 6, ஆப்ஷன் டி 3. இதுக்கான சரியான ஆன்சர் ஆப்ஷன் சி 6. அடுத்தது 7வது கொஸ்டின், இந்திய தேர்தல் ஆணையம் அமைக்க வழிவகை செய்யும் அரசியலமைப்பு பிரிவு எது? ஆப்ஷன் ஏ பிரிவு 280, ஆப்ஷன் பி பிரிவு 314, ஆப்ஷன் சி பிரிவு 320, ஆப்ஷன் டி பிரிவு 324. இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி பிரிவு 324. அடுத்தது 8வது கொஸ்டின், காலவரிசைப்படுத்துக. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அசோக் மேத்தா குழு, அடுத்தது எல்எம் ஸ்விங்வி குழு, அடுத்தது பல்வந்த்ராய் மேத்தா குழு, அடுத்தது ஜிவிகே ராவ் குழு. ஸோ இதில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு அமைச்ச குழு எது அப்படின்னு பார்த்திங்கன்னா பல்வந்த்ராய் மேத்தா குழு தான் அமைச்சிருப்பாங்க. இதுதான் ஃபஸ்ட்டு. செகண்ட் பார்த்திங்கன்னா அசோக் மேத்தா, தேர்டு ஜிவிகே ராவ் குழு, ஃபோர்த்து தான் எல்எம் ஸ்விங்வி குழு அமைச்சிருப்பாங்க. ஸோ இந்த குழுக்கள்லாம் எந்தெந்த ஆண்டுகளில் அமைச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் டி. அடுத்தது 9வது கொஸ்டின், ஊராட்சியின் ஆய்வாளராக செயல்படுகின்றவர் யார்? ஆப்ஷன் ஏ ஆணையர், ஆப்ஷன் பி மாவட்ட ஆட்சியர், ஆப்ஷன் சி பகுதி உறுப்பினர், ஆப்ஷன் டி மாநகர தலைவர். இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி மாவட்ட ஆட்சியர். ஊராட்சியின் ஆய்வாளராக செயல்படுகின்றவர் யாருன்னா மாவட்ட ஆட்சியர் தான். அடுத்தது 10வது கொஸ்டின், நாட்டின் மிக பழமையான உயர்நீதிமன்றம் எது? ஆப்ஷன் ஏ கல்கத்தா, ஆப்ஷன் பி சென்னை, ஆப்ஷன் சி அலகாபாத், ஆப்ஷன் டி மும்பை. இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ கல்கத்தா. நாட்டின் மிக பழமையான, இதுவே பெரிய அப்படின்னு கேட்டாங்கன்னா அலகாபாத் ஆன்சர். அடுத்தது 11வது கொஸ்டின், உச்சநீதிமன்ற அதிகார வரம்புகள் பற்றிய தவறான கூற்றை தேர்ந்தெடுக்க. ஆப்ஷன் ஏ இதன் முடிவுகள் அனைத்து நீதிமன்றங்களையும் கட்டுப்படுத்துகிறது, ஆப்ஷன் பி உயர்நீதிமன்ற நீதிபதிகளை இடமாற்றம் செய்ய இயலாது, ஆப்ஷன் சி எந்த ஒரு நீதிமன்றத்தின் வழக்குகளையும் தன் கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வர முடியும்,
ஆப்ஷன் டி வழக்குகளை ஒரு உயர்நீதிமன்றத்திலிருந்து மற்றொரு உயர்நீதிமன்றத்திற்கு மாற்றலாம். இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி உயர்நீதிமன்ற நீதிபதிகளை இடமாற்றம் செய்ய இயலும். இங்கே இயலாது அப்படிங்கிறது இருக்குது. இதுதான் வந்து தவறான குற்றா இருக்குது. அடுத்தது 12வது கொஸ்டின். குற்றவியல் வழக்குகளை விசாரிக்கும் நீதிமன்றம். ஆப்ஷன் ஏ மாவட்ட நீதிமன்றங்கள், ஆப்ஷன் பி அமர்வு நீதிமன்றங்கள், ஆப்ஷன் சி குடும்ப நீதிமன்றங்கள், ஆப்ஷன் டி வருவாய் நீதிமன்றங்கள். இதுக்கான சரியான ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி அமர்வு நீதிமன்றம். 13வது கொஸ்டின். கூட்டாட்சி அமைப்பின் மிக முக்கிய தன்மை எது? ஆப்ஷன் ஏ மாநில அரசாங்கங்கள், ஆப்ஷன் பி தேசிய அரசாங்கம், ஆப்ஷன் சி அதிகார பகிர்வு, ஆப்ஷன் டி அரசியல் கட்சிகள். இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி அதிகார பகிர்வு. அடுத்தது 14வது கொஸ்டின். மண்டல குழுக்கள் எந்த ஆண்டு தோற்றுவிக்கப்பட்டது? ஆப்ஷன் ஏ 1955, ஆப்ஷன் பி 1956, ஆப்ஷன் சி 1967, ஆப்ஷன் டி 1975. இதுக்கான சரியான ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி 1956 தான் வந்து மண்டல குழுக்கள் வந்து தோற்றுவிச்சிருப்பாங்க. அடுத்தது 15வது கொஸ்டின். மத்திய மாநில அரசுகளுக்கு இடையேயான அதிகார பகிர்வினை பற்றி கூறும் அட்டவணை எது? ஆப்ஷன் ஏ 5, ஆப்ஷன் பி 7, ஆப்ஷன் சி 9, ஆப்ஷன் டி 10. இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி 7வது அட்டவணையில் தான் வந்து மத்திய மாநில அரசுக்கான அதிகார பகிர்வு பற்றி கூறியிருப்பாங்க. இதுக்கான ஆன்சருக்கு பார்த்துக்கோங்க. பாலிட்டியும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுத்து நம்ம படிக்கணும். யூனிட் 8 பாலிட்டிங்கிறது மேஜர் ரோல் பண்ணுறது ஜிஎஸ்சில். இதுக்கும் அதே அளவு இம்பார்ட்டன்ட் கொடுத்து படிங்க. தொடர்ந்து நாங்கள் டெஸ்ட் வச்சுக்கிட்டு இருப்போம். விருப்பம் இருக்கவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க.